புதுச்சேரி அருகே கடற்கரையில் மது அருந்தியதை தட்டி கேட்ட 4 பேரை கஞ்சா கும்பல் சரமாரியாக கத்தியால் குத்தும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட கடற்கரையில் நேற்று நள்ளிரவு ஒரு கும்பல் கஞ்சா போதையில் மது அருந்திக் கொண்டிருந்தது. இதனை கண்ட அப்பகுதி இளைஞர்கள் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் கஞ்சா மற்றும் மது போதையில் தட்டி கேட்ட 4 இளைஞர்களையும் கத்தியால் சரமாரியாக வெட்டியது. இதில் 4 பேருக்கும் தலை, கை, காலில் வெட்டு விழுந்தது. இதனை கண்ட பொதுமக்கள் இளைஞர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மேலும் கோட்டக்குப்பம் பர்கத் நகரில் பதுங்கியிருந்த 2 பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் கோட்டக்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக அகில இந்திய மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டினை ஆதரித்து காமராஜ் நகர் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தின் பொழுது அவர் பகுதி தோறும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். குறிப்பாக லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளரான ஜோ சார்லஸ் மார்ட்டினுக்கு தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பல இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்ததுடன் மலர் தூவி உற்சாக ஆதரவை வெளிப்படுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் பாஜக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள், உள்ளூர் தொண்டர்கள் மற்றும் கூட்டணி ஆதரவாளர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் நான் வெற்றி பெற்றால் முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கருக்கு நியமன எம்எல்ஏ பதவி வழங்கப்படும் என அமைச்சர் ஜான்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அங்கு அமைச்சர் ஜான்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் ஆதரவாளர்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரை கட்சி மேலிடம் சமாதானப்படுத்தியது. இதனையடுத்து முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஏற்பாட்டில் முதலியார்பேட்டை தொகுதி பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டம் 100 அடி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜான்குமாரை அறிமுகப்படுத்தி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஜான்குமார் முதலியார்பேட்டை பகுதியில் பாஜக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும், நான் வெற்றி பெற்றால் பாஸ்கருக்கு நியமன எம்எல்ஏ வழங்க கட்சி தலைமை தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். இதில் முதலியார்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, லாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ராஜ்பவன் தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என தாவேகா வேட்பாளர் முன்னாள் ஐஜி சந்திரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக வெற்றி கழகம் நேயம் மக்கள் கழகத்துடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிறது. தாவேகா தலைவர் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் முன்னாள் ஐஜி சந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து ராஜ்பவன் தொகுதியில் தூய ஜென்ம ராக்கினி ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து தாவேகா வேட்பாளர் சந்திரன் தனது முதற்கட்ட வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து மிஷன் வீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜ்பவன் தொகுதியில் தாய்மார்கள், பெண்கள், இளைஞர்கள் உட்பட புதிய வாக்காளர்கள் தமிழக வெற்றி கழகமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர் என்றும், புதுச்சேரி மாநிலத்தில் 30 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமையும் என்றார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது ராஜ்பவன் தொகுதி நிர்வாகிகள் பார்த்திபன், பிரகாஷ், சரவணன், கிரண்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லா இடத்திலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இளம் வயதினர், பர்டிகுலர்லி இளைஞர்கள், புதுசா ஓட்டு போட வந்திருக்கிறவங்க இளைஞர்கள், அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, எந்த விதமான முன்னேற்றம் இல்லாத ஃபீல் பண்றவங்க, தாய்மார்கள் நினைக்கிறவங்க அத்தனை பேரும் இப்போ விஜய் சார் பக்கத்தில் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் சார்பில் இந்த கட்சி வந்துச்சுன்னா நம்மளுக்கெல்லாம் சிறப்பாக செய்வாங்கங்கிற ஒரு நம்பிக்கை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. போய் வீடு வீடாக நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்றது அதான், நீங்க பருவீங்க, எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், நீங்க ஜெயிக்கணும், ஜெயிச்சு நிச்சயமா எங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்போடு நாங்கள் நிச்சயமா நடத்தியிருப்பாங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் முதல்வர் ரங்கசாமி சாதனைகளை கூறி சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சிவக்கொழுந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். இவர் தற்பொழுது தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாந்தி நகரில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினுடன் வீடு வீடாக சென்று அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் அவர் வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வாக்காளர்களுக்கு வீடு வீடாக சென்று வழங்கி ஜகு சின்னத்தில் ஓட்டு போடும்படி கேட்டுக்கொண்டார். அப்பொழுது முதல்வர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்களை வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். பல இடங்களில் ஆரத்தி எடுத்தும் ஆளுயர மாலை அணிவித்தும் பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு போடும்படியும் முதல்வர் ரங்கசாமியை வாழ்த்தியும் கூட்டணி கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர். இதில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைவரும் தங்கள் கட்சி கொடிகளை ஏந்தியபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர்.
வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மா கோவில் சத்திரம், வசந்த நகர், பெருமாள்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியில் 16 இடங்களில் போட்டியிடுகின்றது. மீதமுள்ள இடங்களில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகின்றன. இதில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பொதுமக்களையும் முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆதரவு திரட்டி வந்தனர். இந்த நிலையில் இன்று வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ரயில்வே கேட், அம்மா கோவில் சத்திரம், வசந்தபுரம், பெருமாள்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவருடன் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் சென்றனர். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ராமு தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தவளக்குப்பம் முத்தாலம்மன் கோவிலில் பூஜை செய்து பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் கடலூர் சாலை, ஹாஸ்பிட்டல் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். செல்லும் இடமெல்லாம் வேட்பாளர் ராமுவிற்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது ராமுவின் ஆதரவாளர்கள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், மகளிர் அணியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விசில் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முதியவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி முத்திரையார்பாளையத்தைச் சேர்ந்தவர் அந்தோணிராஜ் என்கிற ஆனந்தராஜ். பெயிண்டரான இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் அந்தோணிராஜ் மீது வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமத்தி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி அந்தோணிராஜிற்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக 2 லட்சம் ரூபாய் அரசு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்தியா கூட்டணி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஏம்பலம் தொகுதி உட்பட்ட ஆலடிமேடு, பனித்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு கை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் அவர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்குகளை கேட்டுக்கொண்டார். பிரச்சாரத்தின் போது உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலரும் அவருடன் கலந்து கொண்டு அப்பொழுது பெண்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் கார்த்திகேயனுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்று வாக்கு சேகரிப்பு நடைபெற உள்ளதாகவும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏம்பலம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மோகன்தாஸ் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்குகளை சேகரிக்க தொடங்கி வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம், ஈச்சங்காடு பகுதியில் பொதுமக்களை வீடு வீடாக சென்று சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு பொதுமக்கள் செய்து வந்த நலத்திட்டங்களை பொதுமக்களிடையே எடுத்துரைத்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். மேலும் அப்பொழுது இளைஞர்கள் பலர் மோகன்தாஸ் முன்னிலையில் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மேலும் இந்த வாக்கு சேகரிப்பின் பொழுது மோகன்தாஸின் ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் நிலை நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டு ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தனர்.